ஒரு சோழர் மாதிரி ஒரு தமிழ் மன்னர் படையெடுத்து வராப்புல இப்ப அவங்க வந்து அப்படியே தங்கத்தை எடுத்து இருக்க மாதிரியும், அதாவது பதின் பருவத்தை சேர்ந்த ஒரு பிராமணர் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மன்னரே அதிகாரம் செலுத்துற மாதிரியும் மன்னர் அவர் வணங்குற மாதிரி எல்லாம் வந்து காமிப்பாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப வந்து என் நிலம் அப்படின்னு, அறமற்ற அவருக்கு பிராமணர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட நிலம் தானே. எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க நிலங்கள் வந்து தமிழ் மன்னர்களால பிடுங்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சான்று கிடையாது. அந்த மாதிரி வந்து பறை சுடுகாடுலாம் இருந்திருக்கு, தனித்தனி சமுதாயத்துக்கு தனித்தனி சுடுகாடுலாம் இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்துக்கு ஒரு சுடுகாடு கூட வேணும்னு சொல்லி இருந்த ஒரு காலகட்டத்துல அவங்க நிலத்தை எப்படி பிடுங்கிருப்பாங்க? சரி, நிலம் பிடுங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விவசாய நிலத்தை வந்து எதுக்கு மன்னர் வந்து பிடுங்கணும்? போய் விவசாயம் பண்ணாதானே அவங்க வரி கொடுப்பாங்க அவங்க. அப்ப அதை எப்படி பிடுங்கிருப்பாங்க? எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாம அந்த இடத்துல வந்து ஒரு பிராமணர் கேரக்டரை வந்து கொண்டு வந்து, ஆனா இவர் சொல்ற 18ஆம் நூற்றாண்டு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களோட பேச்சே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாங்கே ஒயப்பு, கொயப்பு, பைந்த இந்த மாதிரி வந்து ஸ்லாங்ல அவங்க பயன்படுத்துற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி வந்து காமிச்சாருன்றது வந்து ரொம்ப ரொம்ப அவத்தமா இருக்கு. உனக்கு மேல் சட்டை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் சம்பாரிச்சுட்டு வந்து வாங்கிட்டு வராப்புல. அது ரொம்ப கொச்சையா வந்து பாத்தீங்கன்னா வந்து கொச்சப்படுது. அதுவே அந்த படத்துக்கு மிகப்பெரிய தோல்விக்கு பெரிய தோல்வி. ஏன்னா எந்த தமிழ் பெண்களும் அதை விரும்ப மாட்டாங்க. நீங்க வந்து உட்காந்துட்டு வந்து எப்படி ஒரு மகளோடையும் அம்மா கூட எப்படி உட்காந்து பார்க்க முடியும், அக்கா தங்கச்சி கூட எப்படி உட்காந்து பார்க்க அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. ரொம்ப அபத்தமா வந்து அதை வந்து அந்த செய்கைகளும் அதை ஒரு காமெடியோட பண்ணியிருப்பாங்க. பறையர்களோட உணவு வந்து பார்த்தா மாட்டுக்கறி தான் அப்படின்றது வந்து எப்படி பிக்ஸ் பண்றாரு? இந்த மாட்டுக்கறியை துண்டு எல்லாரும் அதே தெம்புல அந்த இடத்துல உடங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அவர் எல்லா படத்துலையுமே அதை கொண்டு வராப்புல. ஏன் காட்டுல வந்து பண்ணி இருக்காத, காட்டுல பண்ணி நிறைய கிடைக்கும், ஏன் பண்ணியை வந்து பார்த்தா அந்த இடத்த வெட்டி வந்து அவர் காட்டலன்னா பண்ணியை காமிச்சோன்னா வந்து இஸ்லாமியர்கள் வந்து கோச்சுக்குவாங்க. அப்ப அந்த இஸ்லாமியர்கள் அந்த தலித் பாலிடிக்ஸ் வந்து பார்த்தா அந்த இடத்த உடைபட்டுரும். அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் வரலாற்று ஆய்வாளர் திரு சோழ பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப ரஞ்சித் இயக்கத்துல சமீபத்துல வெளியான தங்கலான் படம் எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெறல. இருந்தாலும் அந்த படத்தோட இது வந்து வரலாற்று சார்ந்த ஒரு படம் என்பதால நீங்க ஒரு வரலாற்று ஆய்வாளரா அதை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்கறது இருக்கு. இப்ப தங்கலான் என்பதற்கு அர்த்தம் என்ன சார்? அதோட வரலாறு என்ன சார்? இது நம்ம முன்னாடியே வந்து பேச வேண்டிய ஒரு விஷயம். பட் ஆனா வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வந்து என்னாலே வர முடியாமல் போச்சு. இந்த படம் வந்து பேசக்கூடிய படம். இந்த படம் வந்து யார் பார்க்குறாங்களோ இல்லையோ வெகுஜன மக்களும் பொது சமூகத்தினரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தங்கலான்னா வந்து என்ன, வரலாறு நம்மளுக்கு என்ன சொல்லி தருது, இதோடைய பேருக்கான அர்த்தம் என்ன. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் எடுத்ததால வந்து இவங்க தங்கலான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய சேனல்ஸ் எல்லாம் வந்து பேசியிருந்தாங்க. சில பேர் வந்து ஃபேஸ்புக்லயும் எல்லாருக்குமே ரைட் அப்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா தங்கலான்ற பேரு முத நம்மளுக்கு எப்ப கிடைக்குதுன்னா 1905 கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுதர்ன் இந்தியா அப்படின்னு சொல்ற ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு. அந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா பறையர் சமூக மக்களோட வாழ்வியலை பத்தி வந்து அந்த புத்தகத்தோட ஆத்தரான எர்க்க தர்ஷனர் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருந்தாப்புல. அவர் எழுதிருக்கிறப்ப வந்து பறையர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஆர்காட்ல வந்து வாழ்ந்த அந்த பறையர் மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்ப ஒவ்வொரு சமூகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த சமூகத்தோட தலைவர்களுக்கு வந்து ஒரு பேர் இருக்கும். மூப்பனார்னு வந்து ஒரு பேர் இருக்கும், சில பட்டப்பேர்கள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பட்டப்பேர்கள்லாம் இருக்கும். பிள்ளைன்ற பட்டம்லாம் இருக்கும். சில இடத்துல வந்து பிள்ளைலாம் வந்து பார்த்தா நாட்டாமைக்காரர் இருப்பாங்க, நாட்டாமைன்ற பேர்லேயே கூட சில பேர் இருப்பாங்க, ஊர்கவுண்டர்ன்னு இருப்பாங்க, ஊராளியார்ன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருந்து இருக்கு. அம்பலம் இருப்பாங்க, சேர்வைக்காரன் இருப்பாங்க, தேவர் அப்படின்னு சொல்லி நிறைய இது இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நார்த் ஆர்காட்ல இருந்த பறையர் சமூக மக்கள்ல அதுல வந்து தங்களோட குழுவில் இருக்கிற ஒரு தலைவருக்குண்டான பேர் தான் வந்து தங்கள் ஆண், அவர் மென். அதாவது வந்து பார்த்தா தங்களுடைய ஆண் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இவர் தான் வந்து யாருக்கு உங்க இதுல பெரிய ஆளுன்னு கேட்டா இவர் தான் எங்களுடைய ஆண், தங்கள் ஆண் அப்படின்னு சொல்றதுதான் தங்கலான்ற பேர் வந்து பயின்று வருது. கிட்டத்தட்ட 110 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு கிடைக்கிற முதல் சான்றாக தங்கலான்ற அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து வரலாற்று ரீதியா கல்வெட்டுலயோ இல்ல வந்து வேற நாயக்கர் காலத்திலேயோ இல்ல அதுக்கு பின்பு வந்த காலத்திலேயோ வந்து எதுவும் இருக்கான்னு பார்த்தா எதுவும் கிடையாது. தங்கலான்ற பேரு ஃபர்ஸ்ட் தங்களுடைய ஆண், இதுதான் வந்து அந்த பேர் கொண்டு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த தங்கலான் படத்துல முழுக்க பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரர்களை தூக்கி பிடிச்சு காமிச்சிருப்பாரு இயக்குனர் ரஞ்சித்.
அதுல பாத்தீங்கன்னா அந்த படத்துல அதாவது தலித் சமுதாயமாக காட்டக்கூடிய நபரை வெள்ளைக்காரன் வந்து தொடுவாரு. அப்ப தொட்டு பேசுற மாதிரி ஒரு காட்சியும், அதே நேரத்துல ஒரு பண்ணையார், அதாவது இங்க தமிழர் ஒரு பண்ணையார் வந்து தறிக்கு விழுவ போவாரு. அதை வந்து அந்த தலித் சமூகமா காட்டக்கூடிய நபர் வந்து தாங்கி பிடிக்கும் போது தொடாத தீட்டு அந்த மாதிரி ஒரு காட்சி வரும். இதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது உண்மையா சார்? அதாவது இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் வந்து இங்க இருக்கிற மத்த மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுமைக்காரர்களாகவும் சித்திரவதைக்காரர்களாகவும் தான் வந்து அந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய அந்த பண்ணையார்ல இருந்து அவர் நெத்தில பட்டை போட்டு பொட்டு வச்சிருப்பாப்புல. அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தடுக்கி விடுவா தள்ளி விடுவாப்புல அப்படின்வாங்க. அந்த வெள்ளைக்காரனோட மகன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விக்ரமோட மகனை வந்து தொடுவாப்புல. தொட்டோன்னே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா வந்து பாப்பாப்புல. அதே மாதிரி வந்து இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சட்டை பேண்ட் முத வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் தான் வந்து சட்டையும் பேண்ட்டும் மாட்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து வெள்ளைக்காரங்களுக்கு வந்து விட்டு கொடுக்காம, அதாவது பிரிட்டிஷ்காரன் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாப்புல. ஆக்சுவலா அந்த பண்ணையார காட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த பண்ணையாரா காமிச்சதே வந்து தவறு. ஏன்னா இவங்க சொல்லப்படுகின்ற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஆர்காட். இங்க ஆர்காடுனாலே வந்து உங்களுக்கு ஒருத்தர் பேரு ஞாபகம் வந்துடும். யாருன்னா வந்து ஆர்காடு நவாப். ஆர்காடு நவாபு தான் வந்து கிட்டத்தட்ட வந்து இவங்க சொல்ற காலகட்டங்கள்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த 18 to 19 சென்ச்சுரி டயத்துல தான் காட்டுறாங்க. அதாவது திப்பு சுல்தான் காலத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க 1800 வாக்குல. அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆற்காடுல இருந்து சென்னை வரையும் வந்து குறிப்பிட்ட பகுதியில பெரும்பான்மையான பகுதியில் வந்து ஆற்காடு நவாபு தான் இருந்துச்சு. அதுவும் நார்த் ஆற்காடு வந்து முழுக்க முழுக்க ஆற்காடு நவாபோட கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. அப்ப விக்ரமோட அந்த பண்ணையை வந்து பாத்தீங்கன்னா அவரோட வந்து அறுவடை முடிச்சு வச்சிருப்பாப்புல. அதை வந்து கொளுத்தி விட்டுருவாங்க. வந்து கொளுத்தி விட்டு அந்த பண்ணையார் வந்து பாத்தீங்கன்னா நீ வரி கட்டலன்னு சொல்லி அவர் நிலத்தை வந்து ஜப்தி பண்ணிடுவாப்புல. அப்படின்னா நீங்க அந்த ஜப்தி பண்ணவரை யாரை காட்டணும்? இல்ல சார், இப்ப அந்த நீங்க சொல்றீங்கல்ல அந்த நிலத்தோட பெயரை வந்து தீ வச்சுட்டு உன்னால வரி கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தார் வந்து கைப்பற்றாரு. ஆனா அந்த ஜமீன்தார் கிடையாது. இல்ல ரஞ்சித் எப்படி காமிக்கிறாருன்னா அந்த ஜமீன்தார விகுதியில பட்டை எடுத்து ஒரு பிராமணர் போல ஒரு செட்டியார் போல ஒரு தமிழ்நாட்டுல இருக்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை போல காமிக்கிறாரு. ஆனா நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல அங்க நவாப் தான் ஆட்சி பண்ணாங்க. நிச்சயமா. அப்ப ரஞ்சித்தோட உள்நோக்கு அரசியல் இதுல என்ன சார்? அதாவது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வரலாறு தெரிஞ்ச அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நல்லா தெரியும். நார்த் ஆற்காடு சவுத் ஆற்காடு இந்த 2 ஆற்காடு வந்து பாத்தீங்கன்னா யார் ஆட்சி பண்ணாங்க? ஒண்ணும் இல்ல சார், நீங்க சென்னைக்கு போங்க, அந்த ஆற்காடு நவாப் மன்னர்களோட வாரிசு இன்னைக்கு இருக்காப்புல. சைரன் போட்ட கார்ல வந்து இன்னைக்கு வந்து பார்த்தா சுற்றி வருவாப்புல. சென்னையில் உள்ள பெரும்பாலான நிலங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரோட இதுதான். சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யார வச்சிருக்குன்னா ஒரு முஸ்லிம் ஒரு ஜாகிதார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஜார்தா அப்படின்னா வந்து அந்த நிலத்தோட பேரு ஜார்தான்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முஸ்லீம் தான் வந்து இருந்திருப்பாப்புல. இவர் ஏன் வந்து அந்த இடத்துல வந்து காமிக்கணும்? நான் தான் சொல்றேன்ல, எங்கெங்கெல்லாம் தனக்கு வந்து சான்ஸ் கிடைக்குதோ அதை கோல் போஸ்ட அவரோட கோல் போஸ்ட அடிச்சுட்டே இருக்காப்புல. அந்த இடத்துல ஒரு முஸ்லீம் வந்து போட்டுதான் என்ன இருந்திருக்கும்? இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சனாதனத்துக்கு எதிரான படமா தான் இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறாப்புல. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு உண்மையை மறைச்சி ஆகணும். திணிக்கப்படுறாரு. அதாவது கண்டிப்பா வரலாறு இல்ல, அது வந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு முஸ்லீம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முஸ்லீம் பண்ணாரு, அந்த இடத்துல போயிட்டு வந்து ஒரு பறையரோட நிலத்துல வந்து இருக்கிறத வந்து கொளுத்தி விட்டு அவர் நிலத்தை ஜப்தி பண்ணாருன்னு சொல்லிட்டாங்கன்னா இவர் எப்படி வந்து சோழர் தான் என் நிலத்தை புடுங்கன்னு சொல்லி கிளைம் பண்ண முடியும்? இவர் ஆனவனும் யாரை கொண்டு போவாப்புல? ராஜராஜ சோழனை தான் கொண்டு போய் வந்து இழுப்பாப்புல, என் நிலத்தை புடிங்க, இந்த படத்தை நிறைய இடத்துல நிலத்தை புடுன்னு கேட்பாப்புல. ஆனா அந்த காலகட்டத்துல வந்து ஆற்காடு நவாபோட கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு பகுதியில எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இந்து ஜமீன்தார் வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வாங்கியிருப்பாப்புல. அப்ப இது ஒரு தவறான ஒரு விஷயம் தானே. அப்ப என்ன ஆகுன்னா வந்து அந்த மாட்டுக்கறி அரசியல், அந்த தலித் அரசியல், அந்த முஸ்லிம்களோட சேர்ந்து இருக்கிற தலித் பாலிடிக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருன்னு ஒரே காரணத்துக்காண்டி அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆற்காடு நவாப்ன்ற கேரக்டரே அந்த படத்தை கொண்டு வராம ரொம்ப தத்துவமா வந்து கொண்டு போயிருப்பாங்க. இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த தலித் சமூகத்திட்ட இருந்து நிலத்தை பிடுங்கி ஒரு பிராமணர் சமூகத்துக்கு கொடுக்குற மாதிரி, அது பிராமணர் சமூகமோ வேற ஏதோ தமிழ் சமூகமோ கொடுக்குற மாதிரி ஒரு காட்சிகள்லாம் வருது. அப்ப அந்த ஏற்கனவே மேடையில சோழர்கள் எங்கள் நிலத்தை அபகரித்து விட்டார்னு சொன்னார்ல ரஞ்சித், அதை கொண்டு வந்து இந்த படத்துக்குள்ள திணிக்கிறாரா? இல்ல ஆமா சார். இப்ப வந்து ஒரு இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் மன்னர் படையெடுத்து வருவாப்புல. கிட்டத்தட்ட அவர் வந்து சோழர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க.
படையெடுத்து வந்தப்போ அந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தங்கத்தை வந்து எடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா வரலாற்று சான்று அப்படி எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல வந்து காலங்காலமா தங்கம் எடுக்கப்பட்டதா என்றால் வந்து கிடையாது. சோழர் காலத்திலேயோ நான் திப்பு சுல்தான் பேர்லாம் சொல்லியிருப்பாங்க. திப்பு சுல்தான் காலத்துல கூட வந்து அவர் அங்க தங்கத்தை எடுக்கல. அவர் வந்து வயநாடு வரைக்கும் வந்திருக்காப்புல. வயநாடு அந்த பெல்ட்ல வந்து அந்த கொங்கன் கடற்கரை வரைக்கும் வந்து இருந்திருக்காப்புல. இந்த சைடு வரல. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பிற்காலத்துல வந்து பிரிட்டிஷ்காரங்களால தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஃபுல்லா தங்கத்தை எடுத்திருக்காங்க. அதுதான் வந்து உண்மையாவும் கூட. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தா தங்கம் கிடைக்கின்ற அந்த தகவல் மட்டும் தான் இருந்திருக்கு. அப்ப ஒரு சோழர் மாதிரி ஒரு தமிழ் மன்னர் படையெடுத்து வராப்புல இப்ப அவங்க வந்து அப்பயே தங்கத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அது சோழ மன்னர் அந்த மன்னருக்கு வந்து கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு வயசு, அதாவது 10 பருவத்தை சேர்ந்த ஒரு பிராமணர் அழகா வந்து அந்த பின்னாடி வந்து ஒரு குடுமி போட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மன்னரே அதிகாரம் செலுத்துற மாதிரியும் மன்னர் அவர் வணங்குற மாதிரிலாம் வந்து காமிப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் ஒண்ணு வரும், உனக்கு என்ன வேணும், எனக்கு பொண்ணு வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப வந்து என் நிலம் அப்படின்னு. அதாவது அறமற்ற அவருக்கு பிராமணர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட நிலம் தானே, என்னோட நிலத்தான புடிங்கி கொடுத்துன்ற மாதிரி வந்து ரொம்ப அற்பட்டமா ரொம்ப அபத்தமா வந்து சொல்லியிருப்பாங்க. எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க நிலங்கள் வந்து தமிழ் மன்னர்களால பிடுங்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சான்று கிடையாது. பராந்தக சோழர் காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து ஒரு பறைய நிலந்தானம் பண்ணப்பட்ட கல்வெட்டுகள்லாம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பறைச்சேரி, புறச்சேரி, பிராமணச்சேரி, தலிச்சேரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேரி என்பது வந்து பாத்தீங்கன்னா செறிந்து வாழக்கூடிய இடங்கள் தான், சேர்ந்து வாழக்கூடிய இடங்கள் தான் அது. அந்த மாதிரி வந்து பறை சுடுகாடு எல்லாம் இருந்திருக்கு, தனித்தனி சமுதாயத்துக்கு தனித்தனி சுடுகாடு எல்லாம் இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்துக்கு ஒரு சுடுகாடு கூட வேணும்னு சொல்லி இருந்த ஒரு காலகட்டத்துல அவங்க நிலத்தை எப்படி பிடுங்கிருப்பாங்க? சரி, நிலம் பிடுங்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஒரு விவசாய நிலத்தை வந்து எதுக்கு மன்னர் வந்து பிடுங்கணும்? போய் விவசாயம் பண்ணாதானே அவங்க வரி கொடுப்பாங்க. அவங்க விவசாயம் பண்ணா எப்படி வந்து வரி கொடுப்பாங்க, ஊழியம் பண்ணுவாங்க? அப்ப அதை எப்படி பிடுங்கிருப்பாங்க? எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாம அந்த இடத்துல வந்து ஒரு பிராமணர் கேரக்டர் வந்து கொண்டு வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நிலத்தை வந்து புடுங்கிட்ட அறமற்றவன் நீ பேசுறியா அப்படின்னு சொல்லி அபத்தமான ஒரு வசனங்கள்லாம் வந்து அந்த இடத்துல கொண்டு வந்திருப்பாப்புல. அது உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி வந்து வரலாற்றுல எந்த இடத்துல நடைபெறல, அதுக்குண்டான சான்றில் எதுவும் கிடையாது. இது அப்பட்டமான பொய். இப்ப தலித் சமூகத்தினர் வந்து அந்த அந்த இது படத்துல காட்டக்கூடிய தலித் சமூகத்தோட ஸ்லாங் இருக்கு சார், மொழி ஸ்லாங். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல எந்த பகுதியிலும் பேசாத ஒரு ஸ்லாங்கா இருக்கு. ஆனா அந்த காலத்துல இப்படிதான் பேசுனாங்களா? இல்ல, இந்த படத்திலே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுல இருந்து சொன்ன மாதிரி காமிப்பாப்புல. 6ஆம் நூற்றாண்டுல நல்லா தமிழ் பேசுவாங்க, அந்த தமிழ் மன்னர் காலத்திலும் தமிழ் நல்லா பேசுவாங்க. ஆனா இவர் சொல்ற 18ஆம் நூற்றாண்டு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களோட பேச்சே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாங்கே ஒயப்பு, கொயப்பு, கொய்ந்த, இந்த மாதிரி வந்து ஸ்லாங்ல அவங்க பயன்படுத்துற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி வந்து காமிச்சாருன்றது வந்து ரொம்ப ரொம்ப அவத்தமா இருக்கு. ஏன்னா இந்த சென்னை ஸ்லாங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நாஸ்டா துண்டியா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப சென்னையில இப்ப மதுரையில வந்து பாத்தீங்கன்னா காலைல வந்து டிஃபன் சாப்பிட்டியா, காலை சாப்பாடு சாப்பிட்டியாப்பா, சோறு சாப்பிட்டியாப்பா, அந்த மாதிரி வந்து எல்லா மாவட்டங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய வார்த்தையெல்லாம் இருக்கு. சென்னையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாஸ்டா துண்டியா அப்படின்வாங்க. அது ஸ்பெஷலி வந்து வட சென்னையில நம்ம அந்த இவர் சொல்ற அந்த சமுதாய மக்கள் வாழ்ற இடத்த பேசுவாங்க. நாஸ்டான்றது வந்து பாத்தீங்கன்னா கன்னடா. துண்டியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ணன் திண்டட்டா அப்படின்னு சொல்லி தெலுங்குல சொல்லுவாங்க. சோ தின்னு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து தெலுங்கு சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பட்டா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, பட்டான்றது கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து அது உருதுல இருந்து வந்து பிறந்தது. சோ தமிழ், கன்னடா, தெலுங்கு பிளஸ் வந்து உருது, ஹிந்தி, கானா பாட்டு பாடுன்னுவாங்க. கானானா என்ன? கானானா ஹிந்தி. ஹிந்தில வந்து தமிழுக்கு அர்த்தம் என்ன? பாட்டு. கானா பாட்டு, பாட்டு நீங்க 2 டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா. ஆனா சென்னையில என்ன சொல்லுவாங்க? கானா பாட்டு பாடு அப்படின்வாங்க. ஏன்னா அங்க இருந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்வாடில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இதை வந்து பாட சொல்லி ரசிப்பாங்க அவங்கள. அப்ப கானா அப்படின்னா வந்து இவர் வந்து கேட்டார்னா கானா பாட்டு அப்படின்னு வந்து அந்த மாதிரி மாறிச்சு. சோ இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட மொழிகள் வந்து பிணையுது. எப்ப பிணையுதுன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 1900 வாக்குகள், 1900, 1910 இந்த காலகட்டங்கள் தான் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மொழிகள் வந்து மெர்ஜ் ஆகுது. ஆற்காடு நவாப் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தெலுங்கு மொழியோட ஆதிக்கம், கன்னட மொழியோட ஆதிக்கம் இதெல்லாம் சேர்றப்பதான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லாங் வருது. நீங்க பெங்களூர்ல போனா கூட வந்து சுத்த தமிழ் பேசுவாங்க. நீங்க பெங்களூர் போயிட்டீங்கன்னு அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தூய தமிழ் பேசுவாங்க, நல்லா தமிழ் பேசுவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்த
ஒரு தமிழ் குடியான ஒரு பறையர் சமூகம் வந்து இப்படிதான் பேசுவாங்கன்றது வந்து இவர் எப்படி தீர்மானம் பண்றாப்ல? எங்க மக்கள் வந்து இப்படிதான் பேசுறாங்கன்ற இவர் எப்படி தீர்மானம் பண்றாப்ல? அதுக்கு சான்று என்ன இருக்கு? அழகா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேசக்கூடிய மக்கள் அவங்க. பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அது சென்னை ஸ்லாங்கா மாறிடுச்சு அது. இப்ப நீங்க இவர் சொல்ற மாதிரி வந்து பறையர் சமூகம் அந்த ஸ்லாங் பேசுவாங்க. ஆனா அந்த ஜமீன்தார் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தமிழ் பேசுவாங்க. ஜமீன்தார் நல்லா தமிழ் பேசுவாப்புல, அங்க சுத்தி இருக்க மத்த எல்லாரும் நல்லா தமிழ் பேசுவாங்க. அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாப்புல? மத்தவங்களாம் தமிழ் பேசுறவங்கலாம் வந்து கெட்டவன், இந்த ஸ்லாங் பேசுறது நல்லவன்ற மாதிரி வந்து எப்படி? இப்ப சென்னையில போயிட்டீங்கன்னா முதலியார் ஸ்லாங்கும் அப்படிதான் இருக்கும், அங்க இருக்க நாயக்கர் ஸ்லாங்கும் அப்படிதான் இருக்கும், பறையர் ஸ்லாங்கும் அப்படிதான் இருக்கும். எல்லா சமுதாயத்து அங்க இருக்க வன்னியர்ல இருந்து எல்லா சமுதாயத்தோட ஸ்லாங்கும் வந்து ஒரே ஸ்லாங். அது சென்னை ஸ்லாங். அது சென்னை ஸ்லாங்க கொண்டு போயிட்டு வந்து நார்த் ஆர்காட்ல இருக்கிற ஒரு பறையர் சமூகம், ஒரு தமிழ் பேசுறதா பறையர் சமூகம் இப்படிதான் பேசுறாங்கன்றது வந்து அபத்தமான ஒண்ணுதான். அது அந்த மாதிரி கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிரிட்டிஷ் வந்து நம்மளை அடிமையா வச்சிருந்ததுதான் நம்ம வந்து வரலாற்றுல படிச்சிருக்கோம். பிரிட்டிஷ் வந்து அடிமையா வச்சிருக்கோம், அவங்ககிட்ட இருந்து நம்ம போராடி தான் நம்ம வந்து சுதந்திரத்தை வாங்கியிருக்கோம். ஆனா பிரிட்டிஷ் தான் வந்து இங்க தமிழ் பெண்களுக்கு ஜாக்கெட் அணிவதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அவங்கதான் அந்த ஜாக்கெட் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற போன்ற ஒரு காட்சி வருது. ஆனா இங்க திராவிட கட்சிகள் வேற மாதிரியா சொல்றாங்க. நாங்க பெரியார் பிறந்த பின்னாடிதான் பெண்களுக்கு சம உரிமை, பெண்களுக்கு வந்து மேலாடை எல்லாமே, இதுதான் திராவிட. அப்ப வந்து இதுல அதாவது பிரிட்டிஷ்க்கு ஆதரவாவே முழுக்க முழுக்க கொண்டு போற பா ரஞ்சித் படம் திராவிடத்துக்கு எதிராகவும் இது வந்து சில கருத்துக்களை முன்வைக்கிறார். அதாவது அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விளக்காரம் கிடையாது. இவர் போயிட்டு வந்து சம்பாரிச்சுட்டு உனக்கு மேல் சட்டை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் சம்பாரிச்சுட்டு வந்து வாங்கிட்டு வராப்புல. அத கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் அணிவரத வந்து மார்பகத்தை வந்து தவறா காட்டுற மாதிரி அது ரொம்ப கொச்சையா வந்து பாத்தீங்கன்னா வந்து கொச்சப்படுத்தி, அதுவே அந்த படத்துக்கு மிகப்பெரிய தோல்விக்கு பெரிய தோல்வி. ஏன்னா எந்த தமிழ் பெண்களும் அதை விரும்ப மாட்டாங்க. இல்ல முகம் சுளிக்கிற மாதிரியா தான் இருந்துச்சு. மாதிரிதான் இதை நீங்க வந்து உட்காந்துட்டு வந்து எப்படி ஒரு மகளோடையும் ஒரு மனைவியோட நீங்க கொச்சியில உட்காந்து பார்க்கலாம், மகள் கூட எப்படி பார்க்க முடியும், அம்மா கூட எப்படி உட்காந்து பார்க்க முடியும், அக்கா தங்கச்சி கூட எப்படி உட்காந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. ரொம்ப அபத்தமா வந்து அதை வந்து அந்த செய்கைகளும் அதை ஒரு காமெடியோட பண்ணியிருப்பாங்க. ஏமா இதை போட்ட என் பையன் எப்படிமா பால் குடிப்பான்னு சொல்லி வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கொச்சைப்படுத்திருப்பாங்க. அதாவது இத வந்து ரஞ்சித் இல்லாம வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்க எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலித் அமைப்புகளும் ரோட்ல இறங்கி போராடி, இல்ல பெண்கள் மகளிர் அமைப்பு கண்டிப்பா போராடி இருப்பாங்க, எல்லாருமே போராடி இருப்பாங்க. ரஞ்சித் எடுத்தா இது சரின்ற மாதிரி, இல்ல சென்சாரே எப்படி இதெல்லாம் அனுமதிச்சாங்கன்றதே வந்து ரொம்ப அபத்தமான ஒண்ணுதான். ஏன்னா வந்து இது நம்ம வந்து தமிழ் சமுதாயம் வந்து எப்படிப்பட்ட சமுதாயம்னா, நீங்க வந்து சோழர்கள் காலகட்ட கோயில்லையும் பாண்டியர் காலகட்ட கோயில்லையும் வந்து நீங்க போயிட்டு வந்து சோழர்களுடைய அந்த இளவரசிகளும் அந்த ராணிகளோட சிலையை பார்த்திருக்கீங்களா? மேலாடையே இருக்காது, மேலாடையே போட்டிருக்க மாட்டாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு துண்டு மாதிரியே சுத்தி வந்து இருக்கும். நீங்க வானவன் மாதேவி, செம்பியன் மாதேவி அவங்களோட நீங்க அந்த சிற்பத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க ராஜராஜ சோழரும் அவங்களும் சேர்ந்துருக்கு சிற்பமே இருக்கும். அதுலயே அந்த அம்மா மேலாடை எல்லாம் இல்லாம தான் இருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கோயில சாமி சிற்பங்கள் கூட வந்து பார்த்தா மேலாடை இல்லாம தான் இருக்கும். இது எதை குறிக்க வருதுன்னா, அது வந்து பார்த்தா அந்த காலகட்டத்துல வந்து ஒரு செக்ஷுவல் திங்காவே கிடையாது. அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கடவுளுக்கு நிகரா வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாங்க. மன்னர்களை வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு நிகரானவங்களா பார்த்தாங்க. பெண்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து சக்தியின் வடிவமா தான் வந்து பார்த்தாங்க நிறைய இடத்துல. அதனாலதான் வந்து நீங்க யோசித்து பாருங்களேன், ஒரு சோழ மன்னரோட மனைவி தான் கூட இருக்கிறப்ப வந்து பார்த்தா மேலாடை இல்லாம வந்து அது ஒரு தெய்வ கோலத்துல இருப்பாங்க. அப்ப பொதுமக்களோட பார்வைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்காது யோசித்து பாருங்க. அப்ப மன்னோட மனைவி எப்படி இருக்கிறப்ப அப்ப பொதுமக்கள் எப்படிங்க இருந்திருப்பாங்க? அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனிதமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. அது பெருசாவே எடுத்துக்கல அவங்க. அது ஒரு செக்சுவலுக்கு அப்பாற்பட்ட விஷயமா தான் எடுத்துருந்துருக்காங்க. எல்லாருமே அப்படிதான் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்த ஒரு சமுதாயத்துல வந்து நீங்க இது இவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறது வந்து இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை கேவலப்படுத்துற மாதிரி, அதாவது தமிழர்களே டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இது கேவலப்படுத்தும் ஒரு விஷயமா தான் வந்து நான் இதை வந்து பாக்கிறேன். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அமோனிஷம்ஸ், அதாவது ரத்தம் வந்து தங்கமா மாறுது, இதெல்லாம் சாத்தியமா சார்? இல்ல, இது வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயமரியாதை இயக்கம், இவர் அறிவியலை நம்புறவரு, அது மட்டும் இல்லாம வந்து இவர் வந்து என்ன சொல்றது கடவுள் இல்லைன்னு சொல்றவரு. இவர் போய் இந்த மாதிரி வயிற்ற கிழிச்சா ஒருத்தன் கத்தி வச்சு குத்துனா இந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்க ஒரு 1/2 அடியில விழுகும், இல்ல கீழே விழுகும், ஒரு 1/4 அடியில கூட விழுகும். இதுல பார்த்தா 10 அடி 15 அடி 20 அடி 30 அடிலாம் வந்து ஒரு மனுஷனுக்கு எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்கும்? 50 லிட்டர் ரத்தமா இருக்கும். அதுல பரப்ப ஸோ டோட்டலா அமானுஷ்யம் எல்லாமே வந்து தவறான ஒரு விஷயம். அந்த அமானுஷ்யம்ன்றதே ஏத்துக்காத ஒரு ஆளு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தேவைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வளைச்சு அமானுஷ்யம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து
குழப்பிருப்பாப்புல. 6ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு அந்த அம்மா மாளவிகா மோகன் எத்தனை வாட்டி தான் செத்து செத்து வரும்னே தெரியாது. ஒரு வாட்டி குத்தி கொண்டுருவாங்க, அடுத்த வாட்டி குத்தி கொண்டுருவாங்க, எல்லாத்தையும் கொண்டு கடைசி திருப்பி திருப்பி எப்படி ரிப்பீட் ஆகி வராங்கன்னே தெரியல. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாட்டுக்கறியை ப்ரொமோட் பண்ணிருப்பாப்ல. எப்பயுமே பா ரஞ்சித் வந்து பொது மேடைகள்ல மாட்டுக்கறியை ப்ரொமோட் பண்ணுவாரு. மாட்டுக்கறி அவர் பங்கேற்கிற நிகழ்ச்சியில வந்து மாட்டுக்கறி குறித்த பாடலே பாடுவாங்க. ஏன்னா மாட்டுக்கறியோட பெருமையை பேசுவாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மாட்டுக்கறியை ப்ரொமோட் பண்ணியிருப்பாரு. அதாவது பறையர்களோட உணவு வந்து பார்த்தா மாட்டுக்கறி தான் அப்படின்றத வந்து எப்படி பிக்ஸ் பண்றாரு அவரு? மாட்டுக்கறி தான் அவங்க சாப்பிடுற உணவு அப்படின்றத வந்து பார்த்தா எதுக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றாப்புல? எல்லாமே சாப்பிட்டுருக்காங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபுட் அது. சாப்பிடுற உணவில் ஒரு உணவு. ஏன் அந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பசியா இருக்கிறப்ப ஒரு மாடு தான் வரும். அந்த மாட்டை வந்து கொன்றுவாப்புல, ஒரு பெரிய இது வச்சு வெட்டுவாப்புல. உடனே எல்லாரும் சாப்பிட்டு இந்த மாட்டுக்கறியை துண்டு எல்லாரும் அதே தெம்புல அந்த இடத்துக்கு உடைங்க அப்படிமா சொல்லியிருப்பாப்புல. அவர் எல்லா படத்துலயுமே அதை கொண்டு வராப்புல. ஏன் காட்டுல வந்து பன்னி இருக்காத? காட்டுல பன்னி அதிகமா கிடைக்குமா இல்ல மாடு அதிகமா கிடைக்குமா? காட்டுல பன்னி நிறைய கிடைக்கும். ஏன் பன்னியை வந்து பார்த்தா அந்த இடத்துல வெட்டி வந்து அவர் காட்டலன்னா, பன்னியை காமிச்சோன்னா வந்து இஸ்லாமியர்கள் வந்து கோச்சுக்குருவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு சபிக்கப்பட்ட ஜீவன், அதை சாப்பிடக்கூடாதுன்ட்டு. அப்ப அந்த இஸ்லாமியர்கள் அந்த தலித் பாலிடிக்ஸ் வந்து பார்த்தா அந்த இடத்துல உடைபட்டுரும். நிறைய இடத்துல வந்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது இதெல்லாம் பிடிக்காதோ, எது இதெல்லாம் சேர்த்து அவங்க முகம் சுளிக்காதோ அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுப்பாப்புல. அதே மாதிரி வந்து அவங்க பிடிச்சதா நினைக்கப்படுகின்ற பிராமணர்கள் திட்டுறது, பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா அறமற்றவர்கள் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து உள்ள கொண்டு வந்துருப்பாப்புல. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து அந்த இவர் வந்து ஊருக்கு வந்துருவாப்புல. ஊருக்கு வந்து எல்லாத்தையும் வேலைக்கு கூட்டு போவாப்புல, கூலிக்குன்னு கூட்டு போவாப்புல. சொன்ன கூலியை வந்து பிரிட்டிஷ்காரன் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட ஃபண்டு குறைஞ்சிரும். அதனால உங்களுக்கு கூலி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கடைசி கூலி கொடுக்க மாட்டாங்க. சாப்பாடு ஒரு களி உருண்டை வந்து பார்த்தா ஒன்னே ஒன்று தான் கொடுப்பாங்க. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, துரை நல்லவர் தான், ஆனா வந்து அவர்கிட்ட காசு இல்லாதனால உங்களுக்கு சம்பளம் தரல அப்படின்ட்டு. ஏங்க இதே வார்த்தையை வந்து ஒரு தமிழ் ஜமீன்தாரோ இல்ல ஒரு ஜமீன்தாரோ வந்து சொல்லியிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பாப்புல? இப்படியா சொல்லுவாங்க? கிடையாதுல்ல. அப்ப எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் நல்லவன், அவனை விரட்டி விட்டாங்க. பெரியாரோட கொள்கையை வந்து அப்படியே சொல்றாப்புல. பெரியார் என்ன சொல்றாப்புல, இந்த மாதிரி வந்து இவங்கள்ட்ட வெள்ளக்காரனே ஆட்சி செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லியிருப்பாருல. அதை உள்ள கொண்டு வராப்புல. முழுக்க முழுக்க ப்ரொடியூசர்கிட்ட காசை வாங்கி, பாவம் அவர் யார் என்னன்னு தெரியாது, அவர் என்ன பின்புலத்தில் இருப்பாருன்னு தெரியல, அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். 100 கோடி ரூபாய் அவர்கிட்ட பணத்தை வாங்கி தன்னோட கொள்கைகளையும் அவருக்கு தேவையான தலித் லாபியும் தலித் அரசியலையும் அந்த பன்னிக்கறி பாலிடிக்ஸ், மாட்டுக்கறி பாலிடிக்ஸ், அதே மாதிரி தமிழர்கள் எவ்வளவு தூரம் கீழ்த்தனமா காட்டணுமோ அதை காட்டுறது, தமிழ் மொழியை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தா இழிவுபடுத்தி காட்டணும் காட்டுறது, தான் சொந்த சமுதாயத்தையே அரசியலுக்காக எவ்வளவு தூரம் வந்து பார்த்தோன்னா கீழ்நிலைப்படுத்தி காட்டணுமோ அதுல பாருங்களேன். அவங்களோட ஸ்லாங்கு, முக பாவனைகள், அதான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதோ மூஞ்சி வந்து கொடூரமா காமிச்சிருப்பாப்புல, அப்படி அழுக்காவே காமிச்சிருப்பாப்புல. அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது உலகத்துக்கு வந்து நாகரிகத்தை சொல்லி கொடுத்தவர்கள் வந்து தமிழர்கள். பறையர்கள் வந்து பார்த்தா தமிழர்கள் என்பதுல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த ஐயப்பாடும் கிடையாது. அவங்க வந்து சுத்தமான தமிழ் பேசின ஒரு தமிழ் குடிகள். நீங்க அவங்க பேச ஸ்லாங்கையும் இழிவுபடுத்துறீங்க, அவங்க தோற்றத்தையும் இழிவுபடுத்துறீங்க. இவரே தானே சார் அந்த சமூகத்தை பின்னோக்கி இழுத்துட்டு போறாரு. அவரே வந்து பார்த்தா இழிவுபடுத்திக்கிறாப்புல. இப்படி தொடர்ந்து இவர் படம் எடுக்கிறாருல, பா ரஞ்சித் வந்து இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து படம் எடுக்கிறதுல அவர் வந்து நெகட்டிவ் விமர்சனம் அதிகமாயிருச்சு. இப்ப பா ரஞ்சித்தோட தங்கலான் படுதோல்வி காரணம் அவரோட மேடை பேச்சுகள் தான். மிகப்பெரிய தோல்வி பா ரஞ்சித் வந்து. இனி இதுக்கு அப்புறம் அவருடைய சினிமா கெரியர் எப்படி சார் இருக்கும்? இல்ல அவருடைய மாற்றம், அவருடைய கதைகள் ஏதாவது மாற்றம் வருமா? இல்ல கதைகளை மாற்றம் வருதோ இல்லையோ, இனி ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஏன் யோசிப்பாங்கன்னா வந்து நாங்க இப்ப பணம் கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கு வந்து உன்கிட்ட வந்தா நீ என்னடான்னா வந்து என் பணத்தை வச்சுக்கிட்டு உன்னை நீ என்னென்ன ப்ரமோட் பண்ணணுமோ உன் மக்கள் மத்திய தலைவனா வர்றதுக்கு. இப்ப திருமாவளவன் அவர்களுக்கு வந்து நேருக்கு நேரம் நிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு கிட்டத்தட்ட 25-30 வருஷம் அரசியல, இவர் வந்து ஒரு 5 வருஷம் படத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேருக்கு நேரம் நிக்கிற அளவுக்கு போயிட்டாப்ல. இல்ல அப்ப எல்லா ப்ரொடியூசர் என்ன நினைப்பாங்க, இவன் வந்து அரசியல்ல போயிட்டு பெரிய ஆள் ஆகிறதுக்கு நம்ம தான் கிடைச்சோமா, இவங்களோட பாலிடிக்ஸ் பண்றதுக்கு நம்ம தான் கிடைச்சோமான்னு யோசிப்பாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது அடுத்து கதையை வந்து தெளிவா கேட்பாங்க. என்ப்பா கதையை சொல்லு. சார்பட்டான்னு ஒரு படம் எடுத்தாப்புல, அந்த படத்திலே வந்து மாட்டுக்கறி அரசியல் இதெல்லாம் கொண்டு வந்துருப்பாப்புல. ஆனா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடையாளமா ஒரு சின்ன சின்ன இடத்த அடையாளப்படுத்திட்டு போயிருப்பாரு தவிர மற்றபடி ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கும். அந்த படத்துல வந்து பசுபதின்ற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த படத்துல நல்லா பேசும். அது அந்த வாத்தியார்ன்ற கேரக்டர் வந்து நல்லா பேசும். அந்த டான்சிங் ரோஸு, அந்த வேங்கைன்ற அந்த கேரக்டரு, ரெண்டாவது இந்த கபிலன்ற கேரக்டரு, அப்புறம் எல்லா கேரக்டருமே பேசும் படத்துல. நல்லா கவனிச்சு பாருங்களேன், அதுல எல்லா கேரக்டருமே பேசும்.
அந்த மாதிரி வந்து ஒரு பொதுமக்கள் விரும்புற படமா எடுத்தா பரவாயில்ல. அந்த படத்துல வந்து பார்த்தா நம்ம காலம், நம்ம குனிஞ்சது போதும், மாட்டுக்கறி பிரியாணி தான் எனக்கு பிடிக்கும், அதுலயும் கொண்டு போயிருப்பாப்புல. ஆனா அதெல்லாம் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொட்டுக்கிற இடமா இருந்தாலும் தப்பிச்சிருச்சு அந்த படம். அந்த படத்துலயும் தன்னோட பாலிடிக்ஸ் உள்ள ஃபுல்லா கொண்டு வந்தாருன்னா மாட்டிருப்பாப்புல. ரெண்டாவது இந்த படத்துல வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்கு. கெங்குன்னு ஒரு கேரக்டர், பசுபதி கேரக்டர் ஒன்று இருக்கும். இதுல தங்கலாம்ல. ஆமா தங்கலாம்ல. அவர் பூணூல் போட்டிருப்பாப்புல, நாமம் போட்டிருப்பாப்புல. நம்மளாம் வந்து தாழ்த்த சாதி கிடையாது, நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெருமாளோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இவரா பூணூல் போட்டு அந்த மக்களுக்கு வந்து பார்த்தா பூணூல் போட்டு நம்ம இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்து பார்ப்பல. நல்ல விஷயம்தான். அது வந்து ராமானுஜர் வந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கு வந்து பூணூல் போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து விஷ்ணுவோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பூணூல் போட்டு விட்டாப்புல. அந்த கேரக்டர் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கேலிக்கு உண்டான கேரக்டரா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கேலிக்குரிய ஒரு கேரக்டரா காமிச்சு அந்த உடம்பு பாவனைகள் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நக்கல் பண்ணி அந்த கேரக்டரை, அதாவது அந்த சமுதாயத்துக்காண்டி நல்லா இருந்த ஒரு கேரக்டரை அதுலயும் வந்து கேவலப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. ஸோ படம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தவறு தவறு வரலாற்று ரீதியான தவறு, மொழி ரீதியான தவறு, தன்னோட சமுதாயத்துக்கு மீதான மக்களுக்கு உண்டான தவறுன்னு சொல்லி ஏகப்பட்ட தவறுகள் வந்து அந்த படத்துல வந்து பண்ணியிருக்காப்புல. இந்த படம் வந்து தோல்வி அடைஞ்சது கூட வந்து பார்த்தீங்கன்னா முழு காரணம் அந்த சமுதாய மக்களே வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைய வச்சுட்டாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அவங்களே விரும்பல அதை. ரெண்டாவது இந்த படத்துல அவரோட நீலம் ப்ரொடக்ஷன், அவர் நீலம் தானே வந்து ப்ரொடக்ஷன் வச்சிருக்காப்புல. அது மட்டும் இல்லாம வந்து அந்த நீல கலர், அந்த ஊதா கலரை வந்து அந்த படத்தை எப்படி காமிச்சிருப்பாருன்னா, நீங்க பாம்பு கொத்துனா வந்து எல்லாருக்கும் உடம்பு என்ன கலர்ல மாறும்? பாம்பு கொத்துச்சுன்னா உடம்பு எல்லாருக்கும் என்ன கலர் மாறும் சொல்லுவாங்க? சிவப்பு, நீல கலர்ல மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்தை வந்து பார்த்தோம்னா பாம்பு எல்லாம் ஓடுறதுக்கு வந்து விக்ரம் எடுத்து ஒரு பொடி ஊதுவாப்புல. அது என்ன கலர்ல இருக்கும்? நீல கலர்ல இருக்கும். காலங்காலமா வந்து பாத்தீங்கன்னா வந்து பாம்பு கொத்தினா ஊதா கலர்ல மாறும் சொல்றதையே பாம்பு விரட்டுறதுக்கு ஊதா கலரு. சோ அந்த கலர்ல முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னோட அந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப வந்து மைனூட்டா வந்து பயன்படுத்திருப்பாப்புல. அதனால தயவுசெய்து சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், அது வந்து மெசேஜும் கொடுக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது இருமுனை கத்தி, அது ஒரு பக்கமும் வந்து நீங்க குத்துனீங்கன்னா உங்களே ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மறுமுனையில வந்து குத்திரும். கண்டிப்பா நல்ல எதிர்காலம் இருக்கு. வயசும் கம்மி தான். நீங்க தயவுசெய்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது சமூகத்துக்காகவும் இல்ல உங்க சமுதாயத்துக்காக நல்ல நல்ல படங்களை எடுங்க. ரெட்டமலை சீனிவாசன் ஐயா இருக்காப்புல, அவரை பத்தின படங்கள் எடுங்க. பறையர்ன்ற பேர்லயே அப்பயே பத்திரிகை வெளியிட்டவர், அவரை பத்தின படங்கள் எடுங்க தாராளமா. இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நான் வெள்ளக்காரன் தான் எங்களுக்கு கோட் சூட் கொடுத்தா, நான் ப்ளூ கலர் கோட்டு தான் போடுவேன், ப்ளூ கலர்ல தான் வந்து பாம்பு விரட்டுவேன், ப்ளூ கலர்ல தான் வந்து மாட்டுக்கறியை வந்து காமிப்பேன் அப்படின்னா அது வந்து அபத்தமாவும் ரசிக்க மாட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.